மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ பகுதியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன பகுதியில் நம்ம கண் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம். அதை தொடர்ச்சி இந்த பகுதியிலையும் நம்ம பார்க்கலாம். கைகளை விரல நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கட்டை விரலை மட்டும் ரெண்டும் சேர்த்து வைக்கிறோம். இப்போது கை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. நம்மளோட பார்வை இந்த கட்டை விரலோட நுனியை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. தலையை ஆட்டக்கூடாது. உங்கள் கருவிழி இந்த கட்டை விரல் நுனியை மட்டும் பார்க்கணும். இப்போ நம்ம கீழேருந்து ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக கையை மேலே தூக்கிட்டே போகலாம். வேகமாக பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்தனே இப்போ மேலே இருந்து கீழே உங்கள் பார்வை அந்த நுனியிலே தான், நுனி நகத்தில் தான் பார்க்கணும். கையை மடக்கிடக்கூடாது. இன்னொரு முறை பண்ணிடலாம். இப்போ மேல இருந்து கீழே இப்போ கீழே இருந்து நடுவில் வரைக்கும் வாங்க. அடுத்தது இப்போ ரைட் சைடை அப்படியே கையை எடுக்க போகிறோம். ஒரு கை மட்டும் மடக்கிறோம். நம்ம தலையை திருப்பக்கூடாது, கருவெளி மட்டும் போகணும். மறுபடியும் ரைட் சைடில் இருந்து சென்டர். தலையை திருப்பாம கருவிழி மட்டும் வரும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து சென்டர். அப்படியே கீழே இறக்கிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது அப்படியே கீழே இருந்து நடுவில் கொண்டு வந்துடலாம். போயிட்டு இந்த பக்கமாக கிராஸாக ரைட் சைடில் மேலே கொண்டு போகிறோம். அப்படியே கீழே இறங்க போகிறோம். இப்போ கீழே இருந்து நடுவில் வந்துடலாம். இப்போ அப்படியே லெஃப்ட் சைட். அப்படியே கீழே இறக்கிடலாம். சைடில் சைடில் இருந்து அப்படியே சென்டர் கொண்டு வந்துடலாம். சென்டர்லேருந்து அப்படியே கீழே கையில் பிரிச்சுடுங்க. கையில் பிரிச்சுடுங்க. கண்ணை மூடிடுங்க. மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். இப்போது கையை நல்லா சூடு பறக்க தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு அப்படியே கண்ணு மேலே வைக்கிறோம். மறுபடியும் ஒரு முறை கண் மேலே வைக்கிறோம். பொறுமையாக கண்ணை திறந்துடலாம். இந்த கண் பயிற்சினால என்ன நன்மைகள்னு பார்த்துடலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போது ஃபோனை பார்க்குறது, டிவி பார்க்குறதுனால கண் பார்வை கம்மியாகிடுது. இப்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பயிற்சியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம டெய்லி குழந்தைங்களை செய்ய சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த கண்ணாடி போடுற இது வரவே வராது. இது சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் கண்டிப்பாக செய்யலாம். அந்த டெய்லி கூட செய்ய முடியல இல்லைன்னா கூட வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கண் பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ செஞ்ச கண் பயிற்சியெல்லாம் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.